ஏயா அவங்க பார்த்தா உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய விட்டுருப்பாங்களா ஐயா? உனக்கு என்ன தலையெழுத்தா? கலெக்டர் புருஷனா ஜம்முன்னு இருக்கிறத விட்டுவிட்டு புருஷனா நீ வேற ஐயா? அவ பாவம் பார்த்து இருக்க இடம் கொடுத்துருக்கா. இதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு இவ்வளோலாம் கிடைச்சது அதிகம். என்ன இங்க பார்த்தாங்கிறத மறந்துடு. மோட்டார் ரிப்பேர் பண்ணி தரேன், அதோட நீ இந்த பக்கம் வந்துடாத. யாருக்காவது இதை சொன்ன தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. அதெல்லாம் கஷ்டம்யா. உன் வீட்டில் யாருன்னா பார்த்தாங்கன்னா எனக்கு இருக்கிற வருத்தத்தில் வாய் தவறி உளறிடுவேன். உனக்கு ஓட்ட வாங்கி தெரிஞ்சுதான் சொல்றேன். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. ம் சரியா? சொல்ல மாட்டேயா. எவ்வளோ ஆச்சுப்பா? 16 ரூபா. யோ இரியா, நான் தரேன். இந்தாங்க தம்பி. இல்லை பூசாரி, காசு நான் போட்டு வந்த சட்டைக்குள்ளே வச்சிட்டேன். இதில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அங்கே வந்தோடனே கொடுத்துறேன். யோ வாயில் ஏதாவது வந்துட போதியா? 40 வருஷமா நீ போட்ட சோத்தை நான் சாப்பிட்ருக்கேன்யா. நான் உனக்கு ஏதாவது திருப்பி செஞ்சிருக்கேனாயா? ஏயா ஒரு டீ வாங்கி கொடுக்க கூடாதா? நான் சும்மா ஏதாவது பேச வைக்காதயா. விடுறா, ஃபீல் பண்ணாத, வா. ம் நமது சின்னம் வேணி, நமது சின்னம் வேணி, நமது சின்னம் சத்தம் போடாதீங்க. சத்தம் போடட்டுமே, கேட்க நல்லா தானே இருக்கு. இல்லாண்டவரு, இங்க கோஷம்லாம் போடக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் ரூல் அது. வாசல்ல மீறினா அது நல்லா இருக்காது. ஓ இது வேற இருக்கா? நமக்கு அரசியல் தெரியுமே தவிர ரூல்ஸ் எல்லாம் தெரியாதுல்ல. எதுல ரூல்ஸ ஃபாலோ பண்ணிருக்கோம்? நம்ம வேலை அப்படி, பசங்களும் அப்படியே வளர்ந்துட்டானுங்களா? எப்பா கொஞ்சம் சைலண்டா இருங்க. சரிங்க மலரே, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீங்களா வெயிட் பண்ணுங்க, வாமா போலாம். கலெக்டர் தான் தேர்தல் அதிகாரி. எனக்கு தெரியும். தெரிஞ்சுதானே காலையிலே சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கேன். இந்தாமா. என்ன மாவட்டம், இந்த அம்மா எந்திரிக்கும் போது அந்த அம்மா எந்திரிக்க மாட்டாங்களா? அது புரோட்டோகால், அப்படிதான். என்ன பெரிய பரோட்டாவோ தோசையோ, எந்திரிச்சு மரியாதை கொடுக்க வேண்டியதானே? கொஞ்ச நாள் பொறுங்க ஆண்டவரே, எந்திரிக்க வைப்போம்.